அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு உங்களது வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளராகிய எனக்கு மோடி அவர்களை மீண்டும் இந்தியாவின் பிரதமராக ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். நமது தொகுதியின் வளர்ச்சியான நமது தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் மோடி அவர்களை பிரதமராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு நான் பேசுறேன். இல்லங்க, இல்ல பெரியவர் தப்பா எடுக்காதீங்க. நான் வராம இருப்பேனா? இன்னைக்கு நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கு, அதனாலதான் சொன்னேன். வேற குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் பிரதமருக்கான தேர்தல், இது எம்பிக்கான தேர்தல். இதுல நாமெல்லாம் வெற்றி பெற்றா மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா யாரு பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க சொல்ல முடியுமா? அவர்களால் ரெட்டலையை காட்டி ஏமாத்துறாங்களே, அவங்க யார பிரதமராக்க போறாங்க? திமுக மேல 3 ஆண்டுகள்ல வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு நீங்க எல்லாம் தமிழ்நாடு முழுதும் கோபமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இப்ப தேனியில இப்ப திமுக மேல உள்ள அதிருப்தி எல்லாம் குக்கருக்கு ஓட்டா வந்துடக்கூடாதுன்னு ரெட்டையில நிறுத்தி வச்சிருக்க மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்க. காரணம், பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால அவர் மேல வழக்கு போட்டக்கூடாது, கொடநாடு கொலை வழக்குல தாம் மீது பிரச்சனை வந்துடக்கூடாது, அமைச்சர்கள் மீது எல்லாம் போடப்பட்ட வழக்குல கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி வச்சிருக்காங்க. திமுகவையும் பழனிசாமியையும் முறியடிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகத்தான வரவேற்புடைய நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றவாறு மக்கள் சின்னத்திலே வாக்களித்து மக்கள் செல்வர் டிடிவி